சொல்லுங்க சரியா. என்ன மேம் நைட்டு ஃபுல்லாக தூங்காத மாதிரி தெரியுது, ரொம்ப டயர்டாக இருக்கீங்க போல. ம் எனக்கு தூக்கமே வரல சரியா. இது எப்படி நடந்துச்சு, அடுத்து என்ன பண்ண போறோம், நினைக்க நினைக்க ஒண்ணுமே சொல்ல முடியல. தலைவலியே வந்துடுச்சு. சரி பார்ப்போம் என்னன்ட்டு. மீரா, நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட நைட்டு போகும்போது? தூங்குங்க, எதை பற்றியும் யோசிக்காதீங்க அப்படின்னு சொன்னேனே. இது என்ன சின்ன விஷயமா? நம்ம நார்மலா எப்பவும் போல இருக்கிறதுக்கு இதனால பல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நல்ல வேலை இம்மிடியட்டா நம்ம அந்த பேட்சை ஸ்டாப் பண்ணிட்டோம். இல்லைன்னா என்னென்ன நடந்திருக்கும் நீங்களே சொல்லுங்களேன். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இது எப்படி நான் கடந்து போக போறேனோ எனக்கு தெரியல. என்ன அழிக்கணும்னா என்கிட்ட டைரக்டா வந்து சண்டை போட வேண்டியதானே. எதுக்கு மக்களை காயப்படுத்தணும்? அவங்களுக்கு என்ன தெரியும்? நான் உங்களை எப்பவுமே போல நார்மலாக இருங்கன்னு நான் சொல்லலை. கண்டிப்பாக இதை கடந்து வந்துருவோங்கிற நம்பிக்கையோட உங்களை இருக்க சொல்கிறேன். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ப்ரெஸ் கிட்ட தைரியமாக பேசுங்க. நம்ம கூடிய சீக்கிரம் இது யார் பண்ணுனான்னு நம்ம கண்டுபிடிப்போம். உண்மையை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம் மேம், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எதையும் யோசிக்காதீங்க, தைரியமாக இருங்க. நாங்களாம் உங்கள் கூட இருக்கோம்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு பயம்? நீங்களாம் என் கூட இருக்கிறது தான் எனக்கு உண்மையிலே இப்போ ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கு. உண்மையிலே நீங்கள் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எங்களை பற்றி முழுசாக தெரியல நானும். எங்களை நீங்களும் இவ்வளோ பிளைண்டாக நம்புறது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. சரி மேம், நம்ம இதை பற்றி பேசுறதுக்கு நம்மக்கிட்ட இப்போ டைம் இல்லை. கீழே ப்ரெஸ் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வரீங்களா? வர சூர்யா. சரி வாங்க போ. டேய் நான் போகணுடா, என்னை விட்றா. ஆனால் நீ எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும். வெளியில் மீடியாலாம் இருக்காங்க. போகணுடா, நான் வேற சொல்லிட்டு வந்திருக்கேன் சிவா கிட்ட வந்துடுறேன் அப்படின்ட்டு. இன்னும் என்னத்துக்கடா பிடிச்சி வச்சுட்டு இருக்க? டேய் என்ன தாண்டா நீங்கள் பண்ணுறீங்க? இங்கே வந்ததுலேருந்து பிரச்சனைங்கிறீங்க, வேலையும் பார்க்க மாட்டேங்கிறீங்க, வீட்டில் வேற கத்துறாங்க சீக்கிரம் வாங்கன்ட்டு. இங்கே என்னென்ன விஷயத்துக்குள்ளேயே தலையிட்டு இருக்கீங்க. இங்கே பாரு மீரா மேம் உண்மையிலேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன். அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நம்ம நிற்க தான் செய்யணும், சரியா? ஒருத்தவங்க 2 பேர் இல்லை, ஒரு குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே அவங்க வேலை கொடுத்துருக்காங்க சொல்ல போனா. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்லடா. நான் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. இப்போ நீங்கள் பேச போகிறது மீடியா கிட்ட, அது மீடியா முன்னாடி நீங்கள் நிற்க போறீங்க. வீட்டில் யாராச்சும் ஒருத்தவங்க பார்த்தாலும் அவ்வளோதான், இல்லை ஊர்க்காரங்க பார்த்தானுங்கன்னா அவ்வளோதான். எவனாச்சும் போய் வீட்டில் கொளுத்தி விட்டான்னு ஜோலி முடிஞ்சிச்சு. அது அப்புறம் பார்த்துப்போம். என்னடா நீ தானே முன்னாடிலாம் சொல்லுவேன், இப்போ நடக்கிறத பற்றி யோசிக்க கூடாது, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகிறது அதையும் நம்ம யோசிச்சுதான் ஒரு முடிவு எடுக்கிறோம், நீ தானே சொல்லுவ. ஆமாம் நான் சொல்லுவேன், ஆனால் இப்போ இந்த விஷயத்தில் நம்ம இப்போ அதெல்லாம் யோசிக்க முடியாது. வீட்டில் கேட்டால் சொல்லிப்போம், நாங்கள் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, இங்கே வேற யாரும் கிடையாது, நாங்கள் தான் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ நான் சொல்லி அம்மாச்சு பண்ணுறா. விட்றேன் நீ. டே இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இங்கே பார், இதெல்லாம் எங்கேயும் போய் முடியாது, நீ இதை நினச்சி கவலைப்படாது. ஆமாம் அவன் காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்கான். ஓ இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் காலேஜ் போகிறானா? ஆமாம், நானும் இந்த பியூட்டி கம்பெனியில் வேலைக்கு கேட்டேன். ஏன் நேரம்னு பார்த்து இவ்வளோ பெரிய பிரச்சனை. வைஷு மேம்கிட்டையும் எதுவும் பேச முடியல, அவங்களும் இந்த பிரச்சனைனால ரொம்ப பிஸியாக இருக்காங்க. இல்லைனா அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நானும் கம்பெனியில் ஜாயின் பண்ணுவேன். என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல, இப்போ எனக்கு தான் ரொம்ப டிலே ஆகுது. டேய் நீ இதுக்குடா நீ அதுக்கு போய் அப்ளை பண்ண, ஒன்னால தாண்டா இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையும். என்னது என்னாலையா? நான் இன்னும் இந்த கம்பெனிக்கு கூட இப்போ இந்த கம்பெனி கூட எப்படி இருக்குன்னு நான் கண்ணால் கூட பார்த்ததில்ல, இப்படி போய் என் மேலே பழிய போட்டுட்டு இருக்க. இத்தனை நாள் அந்த பியூட்டி கம்பெனிக்கு வராத பிரச்சனை நீ வந்துடுச்சுன்னா அப்போ ஒன்னால தானே. உன்னால என்ன உருட்ட முடியுமோ நீ உருட்டுன்னு உருட்டு. இப்போ டைம் ஆயிடுச்சு, இப்போ நீ கிளம்புறியா இல்லை இன்னும் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கியா? டேய் நூறு அந்தானே, உங்ககிட்ட பேசி எனக்கு டைம் போகிறதே தெரிய மாட்டாங்குது, போ அந்தானே. சரி சீக்கிரம் போயிட்டு வாங்க, வீட்டில் வேணா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, அது வேற மனசை போட்டு குழப்புது. குழப்பம் போ அந்தானே. இவ்வளோ பெரிய கம்பெனியில எப்படி செக்யூரிட்டி லீக் ஆகுது? இந்த இன்சிடென்ட் ஒரு சாதாரண மிஸ்டேக் இல்ல, இது ஒரு திட்டமிட்டு நடத்தின ஒரு செயல். எங்களுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கிளியரா தெரியும், ஒரு அன்னோன் பர்சன் லேபுக்குள்ள நுழைஞ்சு
நுழைஞ்சு சீரம் மிஷின்ல ஒரு சஸ்பிஷியஸ் லிக்யூட கலக்கிறது. அதுக்கு அடுத்த நிமிஷமே சிஸ்டம் ஷட் டவுன் ஆகுது. இதுதான் ஒரு ஆக்சிடென்ட் இல்லைன்னு ப்ரூவ். அப்படின்னா மேம் உங்க செக்யூரிட்டி ஃபெயிலியரை எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போறீங்க? ஒருத்தர் இவ்வளோ ஈஸியா லேபுக்குள்ள போய் பாய்சனை கலக்குறாங்கன்னா பப்ளிக் சேஃப்டி என்ன ஆகும்? நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். இது ஒரு பெரிய ஃபெயிலியர், அதை நான் மறக்கவே மாட்டேன். ஆனா இந்த அட்டாக் எங்க மேல மட்டும் இல்ல, எங்களை நம்புற ஒவ்வொரு கஸ்டமர் மேலயும் தான். சரி, இப்போ ரீசெண்டா நடந்த ரிவ்யூ ஈவெண்ட்ல பல பேருக்கு ஃபர்ஸ்ட் பர்னிங், ரெட்னஸ், அலர்ஜி வந்திருக்கு. அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஆல்ரெடி பாதிக்கப்பட்டவங்களுக்கு இமீடியட்டா மெடிக்கல் சப்போர்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஃபுல் ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பென்ஸும் கம்பெனி ஏற்றிட்டு இருக்கு. மேலும் அஃபிஷியலாக அப்பாலேஜ் மற்றும் அவங்களுக்கான நஷ்டீடு எல்லாமே நாங்கள் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு பின்னாடி யாராச்சும் இருப்பாங்களா அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? இது ரேண்டம் இன்சிடென்ட் இல்லை. நாங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு சில இன்டர்னல் க்ளூஸ் கிடைச்சிருக்கு. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு வெரி சூன் வெளியாகும். அது வரைக்கும் பப்ளிக் எப்படி உங்க ப்ராடக்ட் சேஃப்னு நம்புறது? இந்த பேட்ச் மட்டும் தான் அஃபெக்டட், மற்ற எல்லா ப்ராடக்ட்டுமே சேஃப் தான். ஆனா நான் பர்சனலா சொல்றேன், இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் இந்த சீரமை மார்க்கெட்ல இருந்து நாங்க வித்ட்ரா பண்றோம். மீரா மேம், உங்க கம்பெனி ரெபுடேஷன் சீரியஸா பாதிக்கப்பட்டிருக்கு. இதுல இருந்து எப்படி கம்பேக் பண்ண போறீங்க? ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்றதுக்கு பல ஆண்டுகள் தேவைப்படும். ஆனா அதை உடைக்க ஒரு நிமிஷம் போதும். ஆனா நாங்க அதை மறுபடியும் பில்ட் பண்ணுவோம். அதுக்காக நாங்க எதையும் செய்வோம். எல்லாத்துக்குமே நாங்க இப்போ தயாரா இருக்கோம். மேம், ஒரு லாஸ்ட் क्वेश्चन. சரிங்க. இந்த அட்டாக் உங்களை டார்கெட் பண்ணி நடந்ததா இல்ல கம்பெனியை டார்கெட் பண்ணி நடந்ததா? இல்ல, இப்பதானே இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இனிமே பாப்பீங்க. கம்பெனியை டார்கெட் பண்றவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். உங்களால நேர் வழியில முன்னேற முடியலனா தயவு செஞ்சு ஒன்று நீங்க பண்ற விஷயத்தை விட்டுருங்க, இல்லையா மறுபடியும் ஸ்டெப் எடுத்து வச்சு நேர்மையா முன்னேற பாருங்க. மற்றபடி இன்னொருத்தவங்களை கீழே தள்ளி விட்டு நீங்க மேல வரணும்னு நினைக்காதீங்க. அப்படி நீங்க என்ன டார்கெட் பண்றவங்களா இருந்தா நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். தயவு செஞ்சு என்னுடைய இன்னசென்ட்டான மக்களை பாதிக்கிற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட டைரக்டா வந்து பேசுங்க, முதுகுல குத்தாதீங்க. இது நான் ஒரு ஆள் சம்மந்தப்பட்டது கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது நம்ம 2 பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். மக்கள் இதனால பாதிக்கப்படக்கூடாது. அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களாம் இன்னசென்ட்டான பீப்புள். தயவு செஞ்சு என்னுடைய மக்களையும் என்னுடைய ஃபேன்ஸையும் நீங்க கஷ்டப்படுத்துறத இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தெரியும் இது யார் பண்ற, எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு ஒன்னே சொல்றேன், தயாரா இருந்துக்கோங்க. உங்களை கூடிய சீக்கிரம் நாங்க கண்டிப்பா கண்டுபிடிப்போம். என்னங்க உங்க அக்கா செம மாசா பேசுறாங்க. இப்ப அது ஒண்ணுதான் உங்க கண்ணுக்கு தெரியுது முக்கியமா? இல்ல நீங்களே பாத்தீங்களே. மீடியா முன்னாடி நிக்கிறோம், தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க. என்னால எதுவும் பேச முடியாது. எனக்கு இன்னும் காலையில இந்த மேடைக்கு வரதுக்கு முன்னாடி உங்க அக்கா கிட்ட எல்லாத்தையுமே லிஸ்ட் போட்டு எழுதி கொடுத்த மாதிரியே இருக்கு நீங்க. இது எங்க அக்காவா பேசுறது, அவங்க மனசுல உள்ளதை பேசுறது. நான் என்னத்த இதுல அவங்களுக்கு எழுதி கொடுக்க போறேன்? ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால அவங்க பேசுறாங்க. சரி சரி, ரொம்ப தேங்க்ஸ் மேம். இவ்வளவு நீங்க கோஆபரேட் பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கண்டிப்பா நீங்க கேக்குற கேள்வி எல்லாம் மக்களுக்குமே இருக்கும்ல, அவங்களுக்கு கண்டிப்பா நான் பதில் சொல்லிதானே ஆகணும். அதான் உங்களுடைய குட் கொஸ்டின்கான கரெக்டான பதிலை நான் கொடுத்துருக்கேன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ. ஆமா, ஏன் நம்ம இப்போ கை கோர்த்துக்கிட்டு இப்படி உட்காந்துருக்கோம்? ஏன் நான் உங்க கையை பிடிக்க கூடாதா? லைஃப் லாங் உங்க கையை கோத்து தானே நடக்க போறேன். இப்போ உங்க கையை தொடர்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லையே. நான் கை கோர்த்ததுக்காக எதுவுமே சொல்லலையே. எதுக்கு நம்ம 2 பேரும் இங்க இப்படி உட்காந்துருக்கோம் தான் நான் கேட்டேன். நீங்க தாங்க நான் வரும்போது கீழே உட்கார்ந்து இருந்தீங்க, அதனாலதான் நானும் உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்தேன். சரி, நீங்க எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? அது என்ன நீங்க வாங்க போங்கன்னு பேசுறீங்க? சில நேரத்துல மதன் பேர் சொல்லி கூப்பிடுறீங்க, சில நேரம் இப்படி பேசுறீங்க. உங்களை புரிஞ்சுக்கவே முடியலையே என்னால. மது, நான் என்ன பண்றது? எனக்கு ஃப்ளோல வருது தானே நான் பேச முடியும். இதுக்காக நான் ஸ்கிரிப்ட் எழுதியா பேச முடியும்?
நீங்க என்கிட்ட பேசணும்னா ஸ்கிரிப்ட் கூட எழுத தயாரா இருப்பீங்க. அதுவும் ஒரு வகையில சரிதான். ம்ஹும். சரி, எதுக்கு கூப்பிட்டீங்க? உங்களுக்கு டைம் சொல்லதான் கூப்பிட்டேன். தேங்க்ஸா? எதுக்கு? இன்னைக்கு எங்க அக்கா இவ்வளோ தைரியமா பேசினாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்க, கார்த்திக் சார், சிவா சார், சூர்யா சார், நீங்க எல்லாம் மட்டும்தான். சரி, நீங்க எல்லாம் இல்லைன்னா கண்டிப்பா இந்த சுச்சுவேஷனை நாங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்போம்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா எங்க அக்கா இது வரைக்கும் இத மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ணதே கிடையாது. ம், அக்கான்னு கிடையாது, நாங்க யாருமே பியூட்டி கம்பெனிக்கு இது வரைக்கும் இந்த அளவுக்கான பிரச்சனை வந்ததே இல்லை. சொல்ல போனா பிரச்சனையே அந்த கம்பெனியில வராது. காலேஜ்க்கு மட்டும்தான் இவ்வளோ நாளா பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் கம்பெனிக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கும் போது அதை எப்படி எங்களால் ஹேண்டில் பண்றதுன்னே எனக்கு தெரியல. நீங்க இல்லைன்னா கண்டிப்பா அந்த தடவை நாங்க ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ம்ஹும். அப்படியா? அப்படிலாம் இல்லையே. உங்க அக்கா நாங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான உமன். அவங்களால எந்த சுச்சுவேஷனையுமே ஃபேஸ் பண்ண முடியும். எனக்கான நம்பிக்கை இருக்கு. இந்த விஷயத்துல நாங்களாம் எதுவுமே பெருசா பண்ணல. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா உங்க அக்கா எந்த சுச்சுவேஷனா இருந்தாலும் அதை கண்டிப்பா சூப்பராகவே ஃபேஸ் பண்ணுவாங்க. நாங்க இருந்ததுனால அவங்க இதை ஃபேஸ் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அவங்க ஃபேஸ் பண்றதுக்கும் அவங்களுக்கு தைரியம் வேணும். நம்மளால சொல்ல மட்டும்தான் முடியும். ஆனா அது செய்யறதுக்கு ஒரு தைரியம் வேணும், தெரியுமா? அவங்க அதை இன்னைக்கு செஞ்சு காட்டினாங்க. இன்னைக்கு அவங்க தைரியமா வெளியில பேசினாங்க. கண்டிப்பா இதை நாங்க கூடிய சீக்கிரம் கண்டுபிடிப்போம். ஆனா அக்கா சொன்னாங்க சிவா சார் தான் நிறைய அட்வைஸ் பண்ணாரு அப்படின்னு. ம், ஆமா, எங்க அண்ணன் தான் நிறைய உங்க அக்கா கிட்ட பேசிட்டு இருந்தான். ஆனா எங்க அண்ணன் என்னதான் சொல்லியிருந்தாலும் உங்க அக்காவுக்கு அந்த தைரியம் இல்லைன்னா கண்டிப்பா நம்ம இன்னைக்கு வந்து இந்த ப்ரெஸ் மீட் வந்து இவ்வளோ அழகா முடிச்சிருந்திருக்க மாட்டோம், இல்லையா? ஆனா பக்கத்துல சிவா சார் நீங்கெல்லாம் இருந்ததுனால எங்க அக்கா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பேசினாங்கன்னு எனக்கு தோணுது. மேபி உங்க அக்காவுக்கு நாங்க இருக்கோங்கிற தைரியமா கூட இருக்கலாம். நீ சொல்ற மாதிரி கூட இருக்கலாம். ம், ஆனா எனக்கு இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா கேட்கறதுக்கு நீங்கெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கும் போது. நான் எப்பவுமே உங்க கூட இருப்பேன். நீங்க எந்த கவலையுமே பட வேணாம். ம், ஆனா எனக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கு. பயமா? எதுக்கு? இல்ல, அக்காக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னு ரொம்ப பயமா இருக்கு. ஓ, அதை நினச்சி பயப்படுறீங்களா? எனக்கு தெரிஞ்சு மீரா மேம் அவ்வளோக்கா எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி நீங்க இப்படி சொல்றீங்க? ஆமா, என்ன மாதிரியான தங்கமான பையன் யாருக்கு கிடைக்கும்? அப்படியா? ஏன் நீங்களே உங்க மனசு தொட்டு சொல்லுங்க, நான் நல்ல பையன் இல்லையா? ஆஹ், என் மனசு இப்ப என்ன சொல்லுதுன்னா கண்டிப்பா நீங்க நல்ல பையனா இருக்க முடியாதுன்னு தான் சொல்லுது. என்ன ஒரு பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? அப்ப நான் நல்ல பையன் இல்லையா? எனக்கு என்னமோ உங்களை நல்ல பையன் மாதிரி தெரியல பார்த்தா. சரி, அப்போ கிட்ட பசங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? ம், என்ன? ஒன்றும் இல்லை. ஏதோ சொல்ல வந்த மாதிரி தெரியுது. ஒன்றும் நான் சொல்ல வரல. ஆமா, உங்க அக்காவுக்கு பயப்படுறேன்னு தானே சொன்னீங்க. அப்புறம் என்ன வீட்டு வாசல்ல இப்படி உட்காந்துருக்கோம், டக்குன்னு யாராச்சும் வந்து பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்றது? ஐயோ சஞ்சய், தயவு செஞ்சு இது மாதிரிலாம் சொல்லாதீங்க. அப்படிலாம் எதுவுமே நடக்காது. யாரும் நைட் நேரத்துல இங்கெல்லாம் வர மாட்டாங்க. அப்படியா? ம், ஆமா.
நானா உங்களை மீட் பண்ணணும், பார்க்கணும், பேசணும்னு நினைக்கிறனோ இல்லையோ, ஆனா நீங்க நல்லா நினைக்கிறீங்கப்பா. நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல தான் கூப்பிட்டேன். நீங்க வந்ததை நோட் பண்ணலண்ணா, எதையும் யோசிச்சுட்டு இருந்தேன், நீங்க வந்தீங்க. அண்ணனே என் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு என் கையையும் நீங்க விட மாட்டேங்கிறீங்க. அப்புறம் நான் எப்படி எந்திரிக்க முடியும்? வேணாம் வேணாம், நான் உங்க கை இப்படி பிடிச்சிருக்கேன். நம்ம லைஃப் லாங் இப்படியே இருப்போம். ஆ, எந்த இடத்த விட்டு நவராம இதே மாதிரி ஸ்தலம் மாதிரி உட்காந்துக்க சொல்றீங்களா? இப்படியே உட்கார்ந்து இருக்கணும்னா சொல்லுங்க. நான் லைஃப் லாங் இப்படியே உட்கார்ந்துருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க என்னைக்கு தாங்க பிரச்சனையா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க? விட்டா நீங்க என்னையும் இங்கேயே உட்கார வச்சிருவீங்க போல. முதல்ல எந்திரிங்க. வேணாம் வேணாம் வேணாம், இன்னும் கொஞ்ச நேரம் இப்படி உட்காந்துருப்போம். ம். உண்மையிலேயே நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நானும் தான். எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணுவீங்களா? கண்டிப்பா, சொல்லு. கடைசி வரைக்கும் என் கையை விட்டுறாம இதே மாதிரியே பிடிச்சிருக்கணும். என்னை எந்த சுச்சுவேஷன்லையும் அழுக வைக்கக்கூடாது. ஏன்னா நான் பல நாள் அழுதுட்டேன். சின்ன வயசுலயே அம்மா அப்பாவை இழந்துட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமா தனியாக தான் இருந்தேன். அப்புறம் தான் மீராக்கா வந்தாங்க என் லைஃப்ல. எனக்கு இவ்வளோ ஒரு அழகான ஃபேமிலியை கொடுத்தாங்க. இப்போ மீராக்கா இல்லைன்னா இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்குமான்னு சத்தியமா எனக்கு தெரியல. ஆனா இப்போ இதெல்லாம் ரொம்ப வருஷம் நான் சாகுற வரைக்கும் நீடிக்கணும்ட்டு ஆசைப்படுறேன். எனக்கு இது எல்லாமே கிடைக்குமா? கண்டிப்பா உன்னை அழுக வைக்க மாட்டேன். ஆனந்த கண்ணீர் வந்தா பரவாயில்லையா? நான் எது வேணாலும் எனக்கு தயாரா இருப்பேன் உன் கையை பிடிக்கிறதுக்காக. எந்த விஷயத்துலையுமே உன்னை காயப்படுத்த மாட்டேன். உன்னை லைஃப் லாங் கடைசி வரைக்கும் உன் கையை கோர்த்துக்கிட்டு எப்பவுமே இதே மாதிரி பார்த்துப்பேன். போதுமா? ஆமா, உங்களுக்கு ஏன் என்ன இவ்வளோ பிடிச்சிருக்கு? நான் அன்னைக்கு உங்களை அவ்வளோ கஷ்டப்படுத்தி திட்டனப்போ கூட மறுபடியும் எதுக்கு என் மேல இவ்வளோ பாசத்தை காட்டி இப்போ என் கையை கோர்த்து விட்டு என்ன எதுக்கு இப்படி இவ்வளோ லவ் பண்றீங்க? தெரியல, சத்தியமா எனக்கு இது தெரியல. உன்னை பார்த்த அந்த முதல் பார்வை, உன் கண்ணை பார்க்கும் போது எனக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம். அது போக போக என்ன அறியாமலேயும் உன்னை நான் ஆழமா காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஏன் காதலிக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்குள்ள ஏதோ ஒரு மாதிரியான ஃபீல் உன்னை பார்த்த உடனே. ஆனா அது ஏன்னு எனக்கு சத்தியமா தெரியல. நான் உன்னை உண்மையாவே ரொம்ப நேசிக்கிறேன். நமக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குப்பா. ஆமா, நமக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குதான். ஆனா இது என்னன்னு எனக்கும் தெரியல. ஆனா அது கடைசி வரைக்கும் என் கூடயே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பா கண்டிப்பா உன் கூடவே நான் இருப்பேன். ம். எனக்கு இந்த நிலா எவ்வளோ அழகா இருக்கு. நீ மட்டும் எப்படி இவ்வளோ அழகா இருக்கிற? எல்லாருக்கும் எப்படி இவ்வளோ அழகா வெளிச்சம் கொடுக்குற? ஆனா உன்னை விட்டு எனக்கு யாருமே இல்லை தெரியுமா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்கிட்ட ஒரு நாள் கூட நான் என்னை பத்தி எதுவுமே சொல்லாம இருந்ததே இல்லை. நீனா என்னன்னே தெரியல, எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. உன்னை பார்த்துக்கிட்டே இந்த நைட்டு ஃபுல்லாக உட்காந்துருக்கலாம் போல இருக்கு. அவ்வளோ அழகா இருக்கு என் கண்ணுக்கு நீ. எல்லாரும் நான் சந்தோஷமா இருக்கேன், நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு நினைக்கிறாங்க. என்னை பத்தி யாரும் எதுவும் யோசிக்க கூட மாட்டேங்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே நான் ரொம்ப பெரிய வழியில இருக்கேன். யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாத வழியில இருக்கேன். யாருக்கிட்டையும் என்னால சொல்லவும் முடியாது. நான் எப்பவுமே என் கஷ்டத்தை யாருக்கிட்டையுமே சொன்னது கிடையாது. அது சொல்லவும் எனக்கு பிடிக்காது. ஆனா மற்றவங்க கஷ்டத்தை என்கிட்ட ஷேர் பண்ணும் போது நான் அதை காது கொடுத்து கேட்பேன், அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். ஆனா அப்ப எனக்கு தோணும், நமக்கு இதை மாதிரி அட்வைஸ் பண்ணவும் கேட்கவும் யாருமே இல்லையே அப்படின்னு. பரவாயில்ல, எனக்கு தான் நீ இருக்கிய காது கொடுத்து கேட்க. உன்னால எதுவும் சொல்ல முடியாது, பேச முடியாது. ஆனா உன்னை பார்க்குற அந்த ஒரு நிமிஷம் போதும், நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். அவன் மட்டும் அன்னைக்கு எனக்கு மெசேஜ் பண்ணாம இருந்திருந்தா இன்னைக்கு நான் நிம்மதியா எல்லாரும் மாதிரியும் தூங்கியிருந்திருப்பேனே. அவன் எதுக்கு என் வாழ்க்கையில வரணும்?
அவன் ஏன் என்கிட்ட போய் சொல்லணும்? நான் வேணான்னு தானே சொன்னேன். என்னை கட்டாயப்படுத்தினாங்க. இப்ப ஏன் என்னை விட்டுட்டு போனா? நான் உனக்கு ஏதாச்சும் துரோகம் பண்ணனா? இல்ல நான் ஏதாச்சும் தப்பு பண்ணனா? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்துச்சு? இவங்க எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க? எதுக்கு இப்படி சோகமா இருக்காங்க? போய் என்னன்னு கேட்போமா? நம்ம இப்படி இந்த பிள்ளையை தனியா விட்டுட்டு போக கூடாது. சரி, என்னன்னு போய் கேட்போம். ஜாரா, நீங்க நீங்க எப்போ வந்தீங்க? அவன் எதுக்கு என் வாழ்க்கையில வந்தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டேன். அப்படியா? நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கலாம்னா நாங்க கிட்ட ஒன்று கேட்கலாமா? ம். எதுக்கு நீங்க இந்நேரத்துல இங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு? இல்ல சும்மா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலான்னு வந்தேன். பொய் சொல்றீங்க. தெரியுது உங்க கண்ணை பார்க்கும்போதே. உங்க கண்ணுக்குள்ள ஏதோ ஒரு சோகம் நுழைஞ்சிருக்கு. யாருக்கிட்டையுமே சொல்ல முடியலையா அதை? அப்படிலாம் இல்லையே. பொய் சொல்லாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க எதுவும் தப்பா நினைக்கலன்னா என்கிட்ட சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க, போய் உங்கள் வேலையை பாருங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எப்போ கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, யார்கிட்டயுமே உங்களால் எதுவுமே ஷேர் பண்ண முடியலன்னா, நான் இங்கே இருக்கிற கெஸ்ட் ஹவுஸில் தான் இருக்கேன். தாராளமாக வந்து என்கிட்ட வாங்க. என்கிட்ட வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் அதை காது கொடுத்து கேட்பேன். எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே கடந்து போகணும். உடஞ்சி ஒரே இடத்துல ஸ்ட்ரிக்காக நிற்கக்கூடாது. ஏன்னா நம்ம லைஃப் அப்படியே நிற்காது, ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் ஃப்யூச்சரில் நீங்கள் தான் கவலைப்படுவீங்க, எதுக்கு ஒவ்வொரு மொமெண்ட்டையும் நம்ம மிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால எதுவாக இருந்தாலும் பேடான திங்க தூக்கி போட்டுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோமோ அதை மட்டும் யோசிங்க. ம். கவலைப்படாமல் நிம்மதியாக போய் தூங்குங்க. ம். சரி, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, போங்க. ம். சரிங்க. ஆமாம் மேடம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே? நான் சும்மா காற்று வாங்கிட்டு இருக்கேன். காத்து இங்கே? ம். அம்மா நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? நான் சும்மா வந்தேன். உங்களுக்கு நான் இங்கே இருக்கிறது தெரியவே தெரியாதா? உண்மையாகவே எனக்கு தெரியாது. நான் சும்மா தான் வந்தேன். எனக்கு கீழே மொபைலில் நெட்வொர்க் கிடைக்கவே இல்லை. அதனால தான் சரி மாடிக்காச்சும் போகலாமேன்ட்டு வந்தேன். ஏன் கெஸ்ட் ஹவுஸில் மாடி இல்லையா? ஏங்க, கெஸ்ட் ஹவுஸில் மாடி தான் இருக்கே. அந்த கீ வந்து எங்கே போட்டோன்னு தெரியல. அந்த கதவை திறக்கவே முடியல. அதனால தான் சரி இங்கே தான் வழி இருக்குல்ல, இன்னொரு வழி, அது வழியால மாடிக்கு வரலாமேன்னு வந்தேன். பார்த்தா நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்க. ம். சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி தான் வருவீங்களா? ஐம் ஸோ வெரி சாரிங்க. நான் வேணா இப்போயே கிளம்புறேன். சரி சரி, நான் சும்மா சொன்னேன், நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள், நான் கிளம்புறேன். இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என் ஒர்க்கை பார்க்குறேன், நீங்கள் ஒரு பக்கமாக நில்லுங்க. அது எப்படி? வேணாம், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் பாருங்கள். உண்மையை சொல்லுங்க, இன்னைக்கு உங்கள் அக்கா கிட்ட நீங்கள் தானே போய் பேசுனீங்க. உங்கள் அக்காக்கு நீங்கள் எதுவும் வந்து மோட்டிவேஷனாக பேசியிருப்பீங்க. அதனால தான் உங்கள் அக்கா இன்னைக்கு செம்ம தைரியமாக பேசியிருக்காங்க. சத்தியமாக நான் உங்கள்கிட்ட எதுவுமே பேசவே இல்லை. அப்படியா? ம். அவங்களால தான் பேசுனாங்க. ம். சரி, நீங்கள் போய் ஒர்க்கை பாருங்கள், நான் கிளம்புறேன். என்ன அவங்க போகிறதுல நிற்கிறாங்க? ஒருவேளை இன்னமும் நம்ம கிட்ட பேசுறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்களோ அன்னைக்கு நடந்த விஷயத்தினால? என்னன்னு தெரியலையே. உங்கள்கிட்ட தாங்க கேட்குறேன், போயிட்டு வரேன். தானா, அது வந்து உங்ககிட்ட நம்ம சொல்லணும். என்ன சொல்லுங்க? இப்பெல்லாம் நீங்க என்கிட்ட அடிக்கடி வரீங்க. அது வந்து எட்டி இருந்து சொன்னா டக்குன்னு யாராச்சும் வந்துட்டாங்கன்னா உங்க காதுல விழுந்துருச்சுன்னா என்ன பண்றது? கண்டிப்பா இந்த இடத்துக்கு யாருமே வர மாட்டாங்க. அப்படி இல்லைங்க. இப்போ நான் கூட தான் நினைக்கல நீங்க இங்க இருப்பீங்கன்னு. பார்த்தா நீங்க இங்க இருந்தீங்களே. அதே மாதிரி டக்குன்னு வராதவங்க கூட இன்னைக்கு வரலாம்ல. அதனாலதான் முன் ஜாக்கிரதை. நீங்க கிட்ட இவ்வளோ கிட்ட வந்து நின்று என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றதுக்கு எட்டி இருந்து சொல்லலாம். அதுவே பெட்டர் தான். ஏன்னா நீங்க இவ்வளோ கிட்ட நிற்கிறது யாராச்சும் சடனா வந்து பார்த்துட்டாங்கன்னா. என்ன இவங்க நம்மளை விட தெளிவா இருக்காங்க? என்னன்னே தெரியல. இப்பெல்லாம் இவங்க கண்ணு ரொம்ப என்ன இழுக்குது.
என்ன விஷயம்? ஆனால் அது அது வந்து என்னன்னா, சொல்லுங்க. ஏதோ சொல்லணும்னு நான் வந்தீங்க, சொல்லுங்க என்ன விஷயம்? இன்னைக்கு நீங்க இந்த சாரியில ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியா? சரி. என்னது இது டக்குன்னு சரின்ட்டாங்க? என்னங்க சொல்லுங்க, ஏதோ சொல்ல வரணும் நீங்க. ஏங்க நான் நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்றேன், நீங்க என்ன சரி அப்படின்ட்டீங்க டக்குன்னு. வேற எதுவுமே சொல்லவே இல்லை. வேற என்ன சொல்லணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதெல்லாம் நான் ஒன்றும் எதிர்பார்க்கலையே. ஆமா, இப்போலாம் எதுவுமே என்கிட்ட வந்து பேசவே மாட்டேங்கிறீங்களே. இன்னும் நான் அன்னைக்கு பேசினதே மனசுல வச்சிருக்கீங்களா? சேச்சா, அப்படிலாம் இல்லையே. நான் 10 வேர்டு பேசினா நீங்க ஒரு வேர்ட்லயே நீங்க எனக்கு பதில சொல்லி முடிக்கிறீங்க. சே, அப்படிலாம் இல்லைங்க. என்னதாங்க ஆச்சு உங்களுக்கு? பழையபடி பேசுங்களேன். ஏங்க நான் எப்பவுமே போலதாங்க பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. நீங்க அவ்வளவு பேசவே மாட்டேங்கிறீங்க. நீங்க துருனே இருக்க மாட்டேங்கிறீங்க. ரொம்ப சைலண்டா இருக்கீங்க இப்போலாம். ஐயோ, அதுக்கு எதுக்குங்க நீங்க அழுகுறீங்க? ஆமா, என்னால ஒரு பொண்ணு அவங்களுடைய கேரக்டரே சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்கன்னா அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. ப்ராமிஸா இல்லையா? உண்மையை சொல்லணும்னா, அன்னைக்கு நீங்க அப்படி என்னை கத்துனதுனால தான் இன்னைக்கு நான் வந்து கொஞ்சமாச்சும் மாறி இருக்கேன். இல்லைன்னா இன்னுமே யார் மனசுமே புரிஞ்சுக்காம எல்லாருமே வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நான் ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்திருப்பேன். சின்ன பிள்ளைத்தனமாவே ஏதாச்சும் ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டு அக்காவோட வேலையை கொஞ்சம் கூட குறைக்காம அவங்களுக்கு மேலும் மேலும் நான் கஷ்டத்தையும் கொடுத்துட்டு இருந்திருப்பேன். சொல்ல போனால் நான் இப்போ உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் மட்டும் என் வாழ்க்கையில் வரலனா கண்டிப்பாக நான் அப்படி மாறி இருப்பேனான்னு கேட்டால் சத்தியமாக இல்லை. நான் கூட நீங்கள் கத்துனதுக்கப்புறம் வாழ்க்கையை வெறுத்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் போக போக நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன நான் பேச பேச நீங்கள் சைலண்டாகவே இருக்கீங்க? என்னங்க ஆச்சு? ஏங்க என்னங்க பண்ணுறீங்க? என்னங்க பண்ணுறீங்க? என்னை விடுங்க. நீங்க என்ன உண்மையாவே ரொம்ப லவ் பண்றீங்களா? ம், ஆமாம். ரொம்ப 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 லவ் பண்ணேன். பண்ணனா இப்போ பண்ணலையா? அது அது வந்து இப்போ என்னால் எதுவுமே சொல்ல முடியாது இதுக்கு. நான் அடிச்சு சொல்வேன், நீங்க இப்போ வரையும் என்ன லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? என்ன இது, நீங்க என்ன லவ் பண்ணாம நான் இது மாதிரி உங்களை கட்டி அணைச்சி பக்கத்துல இழுத்துருந்தா என்ன அடிச்சிருந்திருக்க மாட்டீங்க? அது வந்து சரி அப்போ விடுங்க என்ன. அது எப்படி பதில் கிடைக்காம எப்படி என்னால விட முடியும்? உங்களுக்கு தான் என்ன பிடிக்கவே பிடிக்காது, அப்புறம் என்ன நவருங்க. நான் எப்போ உங்களை பிடிக்கலன்னு சொன்னேன்? அன்னைக்கு திட்டினப்ப கூட நான் உங்களை திட்டிட்டேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நான் எவ்வளோ தெரியுமா ஃபீல் பண்ணேன்? நான் ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டேன் தெரியுமா? அப்போ நீங்கள் சின்ன பிள்ளைத்தனமா பண்ணுவீங்க எது பண்ணனாலும். மெச்சூரிட்டியும் உங்களுக்கு அப்போ இல்லை. உங்கள் அக்கா அவ்வளோ பொறுப்பாக இருக்கும் போது நீங்கள் இப்படி இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அந்த விஷயத்துல தான் எனக்கு உங்களை பிடிக்கல தவிர நான் உங்களை முழுசாலாம் வெறுக்கலை. அப்போ இப்போ என்ன பிடிச்சிருக்கா? பிடிக்கலன்னா நான் எதுக்கு உங்ககிட்ட வரணும்? சரி, இப்போ என்ன சொல்ல வரீங்க? எனக்கு இப்போ உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இந்த ஃபீலிங் எப்படி வந்துச்சுன்னே தெரியல. ஆரம்பத்தில் எனக்கு பிடிக்கல தான், நீங்கள் பண்ண விஷயங்கள் பிடிக்கல தான். ஆனால் இப்போ நீங்கள் என்னை விட்டு விலைக்கு போகும் போதெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. நான் நான் என்ன செய்கிறேன்னு எனக்கே தெரியல. ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். அப்புறம் நான் எவ்வளோது பேசுகிறேன், நீங்கள் அப்புறம் என்னன்னு கேட்குறீங்க? சரி, இப்போ என்ன சொல்ல வரீங்க? என்கிட்ட இருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஏன் அது உங்களுக்கு தெரியாதா என்ன? சொல்லணுமா? நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நான் இப்போ சொல்ல மாட்டேன். ஏன்? அதுக்கு டைம் இருக்குல்ல. என்னத்துக்கு? சொன்னா உங்களுக்கு தான் தெரிஞ்சிடுமே. என்ன ஃபீலிங்னு என்கிட்ட சொல்லாம என்னை பிடிச்சி இவ்வளோ நெருக்கமா நிக்க வச்சுட்டு நீங்க என்னன்னா இப்படி பேசிட்டு இருக்கீங்க. சரி, அப்போ என்ன சொல்லிடவா? சொல்லுங்க. இப்படி நான் க்ளோஸாக நிற்கிறதெல்லாம் பார்த்தா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியல. தெரியலையே, எனக்கு எப்படி தெரியும்? நான் தான் சின்ன குழந்தையாச்சே. ஆனால் இப்போ நல்லாவே நீங்கள் எப்படி ஒரு விஷயத்த சமாளிக்கிறதுன்னு கற்றுக்கிட்டீங்களே. ஆஹா, ஆமாம். எனக்கு என் காது அப்படி கூசுதுங்க. நவுந்து போங்க. நான் வர மாட்டேன். சொல்லுங்க என்ன விஷயம்ட்டு. இப்போ நான் உடனே சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குமே. அப்பெல்லாம்
இருக்காது, நீங்க சொல்லுங்க. நாளைக்கு நைட் கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்லுவேன். ப்ராமிஸா மறைக்க கூடாது. கண்டிப்பா மறைக்க மாட்டேன், கண்டிப்பா சொல்லுவேன். ஓகே, நான் வெயிட் பண்றேன். எத்தனை மணிக்கு நாளைக்கு நைட்? இதே நேரம். ம், ஓகே.